கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நல் நாளிலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள நான் ஆசைக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த நாளை கிருபையாய் கூட்டி கொடுத்திருக்கிறார். அவரை நாம் துதிப்பதற்காகவும் அவரை நாம் மகிமைப்படுத்துவதற்காகவும் அவர் நமக்கு இந்த நாளை நமக்கு கிருபையாய் கூட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தையும் அவருடைய பிரியமான சித்தத்தையும் செய்வதற்கு தேவன் நமக்கு ஒரு வேலையை, ஒரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கும்படியாக நாம் கேட்க போகிறோம். இன்றைய தலைப்பு, கர்த்தரிடத்துக்கு திரும்புவோம் வாருங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஓசியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தின் வாக்கியம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் ஓசியாவின் தீர்க்கதரிசி இடத்திலே பேசுகிறார். கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம் வாருங்கள். இது ஆண்டவர் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கும் ஆண்டவர் சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? ஓசியாவின் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்துக்கு திரும்பவும் வாருங்கள். தன்னையும் சேர்த்து ஓசியா சொல்லுகிறார், நாம் கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம். அப்படியானா இவர்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வந்த ஜனங்கள் தான். எகிப்தின் அடிமைத்தனமான அவர்கள் வீட்டில் இருக்கிற போது தேவன் அங்கிருந்து அவர்களை ரட்சித்தார், அவர்களை மீட்டார், அவர்களை போஷித்தார், அவர்களை காப்பாற்றினார். ஆண்டவர் சத்துருக்களுடைய கைகளுக்கு இருந்து அவர்களை தப்புவித்தார். ஆண்டவர் எத்தனையோ நன்மையின் உபகாரங்களை ஆண்டவர் அவர்களுக்கு செய்து நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் ஜனங்கள் அவ்வப்போது தேவனுக்கு விரோதமாகவும் நடத்துகிறவர்களுக்கு விரோதமாகவும் சத்தியத்தை கேளாதவர்களாக, தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்காதவர்களாக, அவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாக, இச்சைக்காரர்களாக, அந்நிய ஜனங்களோடு சேர்ந்து பாவத்தை செய்தவர்களாக, துரோகிகளாக, இப்படிப்பட்டவர்களாக இருந்த காலகட்டத்திலே தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வேத பகுதி என்ன? ஓசியாவின் தீர்க்கதரிசனம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். எனக்கு அன்பானவர்களே, வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இது அநேகரை நீங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவரை அறியாதவங்களுக்கு தான் சொல்லுவாங்க, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பார்த்து சொல்லும் போது சொல்ற வார்த்தை மனம் திரும்புங்க, இயேசு சாமி சீக்கிரமா வாரார், இந்த உலகத்தினுடைய முடிவு ஒரு நாள் சீக்கிரமா ஆயிற்று, மனம் திரும்புங்க, உங்க பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, உங்களுடைய பொல்லாப்பிலிருந்து மனம் திரும்புங்க, உங்களுடைய திருடிலிருந்து மனம் திரும்புங்க, பொய்ய பேசுகிற காரியத்திலிருந்து மனம் திரும்புங்க, குடிவெறியிலிருந்து மனம் திரும்புங்க, களியாற்றிலிருந்து மனம் திரும்புங்க, பெருமையிலிருந்து மனம் திரும்புங்க, ஆணவத்திலிருந்து மனம் திரும்புங்க, உங்க தூஷணத்திலிருந்து மனம் திரும்புங்க, உங்க கோபத்திலிருந்து மனம் திரும்புங்க, உங்க கசப்பிலிருந்து மனம் திரும்புங்கன்னு தான் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா இங்க தேவன் முழுக்க முழுக்க சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லப்பட்ட வார்த்தை,
அதுவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை, மனம் திரும்புங்க, கர்த்தரிடத்துக்கு திரும்பவும் வாருங்கள். அப்பன்னா அவங்க இருதயம் எங்க இருந்தது? ஆண்டவருடைய வார்த்தைகளை தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்கள் கேட்டிருந்தாலும், ஆண்டவருடைய அவர்கள் மகத்துவத்தை அவர்கள் அறிந்திருந்தாலும், ஆனால் அதன்படி நடக்காதவர்களாக மனது அவர் ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு விரோதமாக வேற காரியத்தை நாடினர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மனம் திரும்புங்க. இந்த ஓசியா தீர்க்கதரிசன சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, யோசேப்பினுடைய புத்திரர்கள், இங்க கவனிங்கம்மா, இங்க கவனி, யோசேப்பினுடைய புத்திரர்கள் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் இருந்தாங்க. வேதவசனம் சொல்லுகிறது என்ன? யோசேப்பின் மகனாகிய மனாசே எபிராயிமை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் யோசேப்பினுடைய புத்திரர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எபிராயிம் அவன் முதன்மையான இடத்துக்குரியவனாய் இருக்க வேண்டியவன். அப்படியானால், ஏனென்றால் மூத்தவன யோசேப்புக்கு மூத்த மகன் மனாசே தான். ஆனால் இரண்டாவது மகன் எபிராயிம். ஆனால் யாக்கோப்பு ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய கரத்தை, வலது கரத்தை தன்னுடைய இளைய மகன் மேல வைத்தான். யோசேப்பினுடைய மகனாகி இளைய மகன் மேல் வைத்தான். அப்படியானால் அவன் மேன்மைக்குரியவன். அவன் மேன்மைக்குரியவனா இருந்தானா? அவன் மேன்மையான ஆசீர்வாதத்துக்குரியவனாக இருந்தானா? எபிராயிமை குறித்து வேதம் சொல்லுகிறது, சரியா வேகாதவன். சில பேரெல்லாம் சொல்லுவாங்களே, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆண்டவருக்காக சரியா நடக்காதவங்களா இருப்பாங்க, முழுசும் மனசு மானம் திரும்பி மாறி நடக்காதவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு பேரு தான் அறவேக்காடுன்னு சொல்லுவாங்க. என்ன வேக்காடு? அறவேக்காடு. அறவேக்காடு எப்படின்னா, எபிராயிமை குறித்து வேதம் சொல்கிறது, திருப்பி போடாத அப்பமா இருக்கிறான். அப்படின்னா ஒரு பக்கத்துல நல்லா இருக்கிறான், இன்னொரு பக்கத்துல அவன் நல்லா இல்லை, பச்சை மாவை போல இருக்கிறான். சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, இன்னும் கூட அவங்க சுபாவம் மாறல, அவருடைய மனது இன்னும் மாறல. ஆனா இயேசு பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அவங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு வாழ்வாங்க. ஆனா அவங்களுடைய மனதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி ஆண்டவரோடு இருப்பாங்க, பாதி மனசு உலகத்துல இருக்கும். நம்ம மனம் திரும்பும் போது முழு மனதோடு கூட ஆண்டவர்கிட்ட திரும்பணும். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். மனதை எங்கேயோ வச்சுக்கிட்டு சரீரத்துக்கு வைக்கிறது அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிற போது வனாந்தரத்தில் நடத்தப்பட்டு வந்தாங்க. எகிப்தை விட்டு அவர்கள் செங்கடலை கடந்து வனாந்தரத்தை கடந்து வந்தாங்க. அந்நிய சத்துருக்கள் மத்தியிலும் கூட தேவன் அவைகளை முறியடித்து அவரை நடத்தி கொண்டு வந்தார். ஆனா அவங்க மனசெல்லாம் எங்க இருந்ததுன்னா, இந்த பாவ காரியங்கள் மேல அவங்களுடைய மனது காணப்பட்டது. அந்த இருதயம் அவங்களுக்குள்ள இருந்தது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அந்நிய ஜனங்களோடு கூட இருக்கிற சுபாவங்கள் அந்த ஜனங்களிடத்தில் இருந்தது. கர்த்தருக்கு சோத்திரம். அந்நிய ஜனங்கள், கடவுளை பத்தி தெரியாத ஜனங்களிடத்தில் இருக்கிற ஆண்டவரை பத்தி தெரியல, அந்த மேன்மை தெரியல, பரலோகத்தின் மேன்மை தெரியல, அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை குறித்து அந்த ஆண்டவரை பத்தி அவங்க தெரியாத ஒரு வாழ்கிற வாழ்க்கை இருக்கு. அது அந்நிய ஜனங்களிடத்தில் இருக்கு. அப்படியானா அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை தான் இந்த எபிராயிம் இடத்தில் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவன் மேன்மைக்குரியவன். ஒரு தேவனுடைய பிள்ளை அழைக்கப்பட்டது மேன்மைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன மேன்மை உங்களுக்கு கிடைக்கும்? என்ன மேன்மை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார்? பரலோகத்தில் அவர்களுக்கு மேன்மையான பொக்கிஷத்தை, மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மேன்மை குறித்து இன்னைக்கு அநேகருக்கு அந்த அறிவு இல்லை, அந்த வெளிப்பாடுகள் இல்லை. அந்த அறிவு இல்லாதபடி இன்னைக்கு ஜனங்களுடைய சுபாவங்கள் காணப்படுகிறது. இங்க வேதத்தை பார்க்கும்போது இந்த எபிராயிமுக்கு அந்த அறிவே இல்லாதவனாக இருக்கிறான். ஒரு பேத மாதிரி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அதை பற்றி அறிவில்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்நிய ஜனங்களோடு கூட இருக்கிறான். ஆகாத சம்பாஷணங்கள் அவனிடத்தில் இருக்கிறது, ஆகாத பழக்கங்கள் அவனிடத்தில் இருக்கிறது.
இப்படி அவனை குறித்து பல காரியங்களை தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதுதான் வசனம் சொல்லுகிறது, முழு மனதோடு கூட நாம் ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும். திரும்புகிறது ஏனோ தானோ என்று அல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே அவர் பாலகனாக பிறந்து குமாரனாய் கொடுக்கப்பட்டு அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் பிரசங்கம் பண்ணின முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார். ஆனா அநேகர் அதில் மனம் திரும்பினாங்களா? சிலருடைய மனது ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா முழு மனசோடு கூட திரும்பாத வருவாங்க. அதனால அவங்களுக்கு மேன்மை இல்லை. வேத வசனத்தை வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தை நீங்க வாசிக்கும்படியாய் கேட்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். ஆகையால் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். கவனிக்கலாம், இது எபேசிய சபைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை. எபேசிய சபையில பார்க்கிற போது எல்லா காரியங்களும் அவங்க கிட்ட இருந்ததாக வேதத்தை வாசிக்கலாம். அவங்ககிட்ட நல்ல விசுவாசம் இருந்துச்சு, நல்ல பிரயாசம் இருந்துச்சு, நல்ல அவங்க பிரயாசப்படக்கூடியவங்களாக கூட இருந்தாங்க. அவங்க எல்லாம் இப்படிப்பட்ட சுபாவம் எபேசிய சபையில காணப்பட்டாலும் அவங்க சரியா மனம் திரும்பல என்பதை அங்க பார்க்கலாம். என்ன மனம் திரும்பல் இல்லைன்னு சொன்னா, அவங்ககிட்ட அன்பு இல்லாத ஒரு சுபாவம், இருதயத்துல ஒரு கசப்பான காரியங்கள் அவங்ககிட்ட இருந்தது. அப்படின்னா அன்பிலே குறைவாய் இருந்தார்கள், அன்பு இல்லாதவர்களா இருந்தார்கள். உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கு, அது என்னன்னா நீ நேசிக்கிறது இல்லை. ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அவரிடத்துல ஓடி வந்து முழங்கால் படிக்கிட்டான். முழங்காலை படிக்கிட்டு அவன் ஜெபம் பண்றான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அந்த பரலோகத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உனக்கு உள்ளதெல்லாம் என்ன செய்யுங்க. ஆண்டவர் முதலாவது நீ நியாய பிரமாணத்தை கை கொண்டிருக்கியா? நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்றியா? கனம் பண்றேன். கொலை செய்யாது இருக்கிறியா? கொலை செய்யாம இருக்கிறேன். களவு செய்யாது இருக்கிற? களவு செய்யறது கிடையாது. திருடாது இருக்கிறியா? திருடாது இருக்கிறேன். இதெல்லாம் சரிதான், இதெல்லாம் அவன்கிட்ட இருந்தது. ஆனா அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான். இயேசு சொன்னான், நீ உனக்கு இதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. நீ தரித்திரர்களுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. அவனால முடியல, அவனால அந்த மனசு மாற முடியல, மனம் திரும்ப அவனால முடியல. மற்றவனுக்கு நேசிக்கவும் மற்றவனுக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு கிடையாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கொடுக்கறதுக்கு மனம் திரும்ப வரணும், பரலோகம் போகணும், மோட்சத்தை பெறணும். ஆனா அவனுடைய மனம் திரும்பி இருக்கிறியா? முழு மனதோடு கூட மனம் திரும்பிட்டேன்னு வந்துட்டு முழு மனசோடு கூட இருக்கிறதா? உன் ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூணும் சீராய் சரியாய் மனம் திரும்பி இருக்கிற ஆவியில பரிசுத்தம் இருக்கா? நான் உலகத்தை விட்டுட்டேன், இந்த பாவத்தை விட்டுட்டேன், இந்த பொய்யை விட்டுட்டேன், திருட விட்டுட்டேன், கசப்பை விட்டுட்டேன், இந்த உலக ஆசை இச்சைகள் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இனி மனம் திரும்பி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன். பாடுபட்டாலும், உலகத்தில் பாடுபட்டாலும் நான் ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த மேன்மையான இடத்துக்கு வருவேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் இன்னைக்கு இருக்கா? எனக்கு பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது, இந்த எபேசிய சபையில நீங்க பார்க்கிற போது ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. ஆதினா நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆரம்பத்துல ஒரு இருந்த பக்தி, இருந்ததான பயம், இருந்ததான ஒரு பரிசுத்தம், இருந்ததான ஒரு அன்பு, இருந்ததான மனம் திரும்புதல்,
இருந்ததான ஒரு காரியம் இந்நாட்களில் இருக்கிறதா? அது ஊழியக்காரர்களா இருக்கலாம், அது ஆசாரியர்களா இருக்கலாம், இல்ல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு இறுதி நமக்கு காணப்படுகிறதா? ஏதாவது ஒரு காரியத்துல தவறு நடந்தாலே, இருதயத்துக்குள்ள ஒரு காரியம் நடந்தாலே உடனே மன்னிப்பு கேட்டு, ஐயோ இந்த காரியத்தை செய்துட்டேன், கடவுளுக்கு விரோதமாக மனுஷனுக்கு விரோதமாக செய்துட்டேன், மனதை முழுசு கடவுள் பக்கமா வச்சு நடந்த ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கா? 16ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 2ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம், வெளிப்படுத்தல். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரத்தில் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஒரு மனுஷன் மனம் திரும்பாதபடி அவன் நடந்து கொண்டு இருப்பான்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை, பட்டயம் என்கிற தேவனுடைய வார்த்தையினாலே தேவன் யுத்தம் பண்ணுகிறவராக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதவசனம் சொல்லுகிறது இங்க வெளிப்படுத்தல் இந்த 2ஆம் அதிகாரத்துல எபேசு சபைக்கு நீங்க பார்க்கிற போது, அந்த எபேசு சபை நல்ல கிரியை செய்த சபை, பிரயாசப்பட்ட சபை, நல்ல பொறுமையாயிருந்த சபை, பொல்லாதவர்கள் சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் சோதித்து அறிகிற ஒரு சபை, இப்படிப்பட்ட ஒரு சகித்த ஒரு சபை, இந்தப்படிப்பட்ட ஒரு சபையா இருந்தாலும் அந்த சபையிடத்தில் பார்க்கும்போது மற்றவரை இன்னும் சொல்லும்போது நேசிக்கிற அன்பு குறைவா இருக்கும். இன்னைக்கு அன்பு குறைவா இருக்கு. இன்னைக்கு குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்தா இன்னைக்கு ஒரே வீட்டில் இருப்பாங்க, கணவன் கிட்ட பேச மாட்டாங்க, மனைவி கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டுங்க, ஒரே ஆலயத்தில் வருவாங்க, ஆண்டவரை ஆராதனை ஒரே வண்டியில் கூட வருவாங்க, ஆனால் பேசவே மாட்டாங்க. அது மரியாதைன்னு அர்த்தம் அல்ல. சில பேர் அவங்க வீட்டில் யாராவது பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை வச்சு தான் கூப்பிட்டு பேசுவாங்க. உங்கள் அம்மாவை கூப்பிடுப்பா, இல்லைன்னா உங்கள் ஒப்பனை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஒப்பாவை கூப்பிட்டு இது சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க புருஷனை நேசிக்கிறாங்க ஒரு பக்கம், மனைவியை நேசிக்கிறார் அவர் ஒரு பக்கம், உண்மைதான். ஆனால் அவங்க மனசுல முழு மனசாக அவங்க நேசிக்கல என்பதுதான் அதுக்கு அர்த்தம். ஏன் நேசிக்கணும்? நேராகவே பேசலாம்ல, அவங்கள ஏன் பேச முடியல? அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கசப்போ இல்லை ஏதோ ஒரு வருத்தமோ அவங்களுக்குள்ள போட்டுரும். வருத்தம் கசப்பா மாறும், கசப்பு கோபமா மாறும், கோபம் பிரிவினையா உண்டாயிடும், சண்டையில் போய் பிரிவினை உண்டாயிடும். நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி தானே. வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த எபேசு சபை ஒரு நல்ல அன்பான ஒரு இருக்க வேண்டிய ஒரு சபை, அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று உணர்ந்து கொண்டு நடக்க வேண்டிய ஒரு சபை. ஆனா அந்த அன்பிலே அவர்கள் குறைவாக இருந்ததாக வேதம் சொல்லுது. அப்படின்னா அது அர்த்தம் என்னன்னா, மற்றவர்களை நேசிக்க முடியாது, அது ஆண்டவரை பூர்ணமாக நேசித்து நடக்க முடியாத அளவுக்கும், பூமியில் இருக்கிற மனுஷர்களை ரட்சிக்கப்பட்டவர்களையோ ஒரு தேவ பிள்ளைகளையோ நேசிக்க முடியாத அளவுக்கும், மன்னிக்க முடியாத ஒரு அளவு அவங்க அப்படிப்பட்டவங்களா ஜீவித்தாங்கன்னா வேதத்தை வாசிக்கணும். எனக்கு அருமையான பிள்ளை, இதான் வேதத்தை வாசிக்கும் போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுதான் வாசிக்கிறோம். அதே 22ஆம் வசனத்தை வாசிங்க. மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இதோ நான் அவளை கட்டிலுக்கு கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரத்திலே தள்ளுவார். அப்படியானா சில பேர் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி சில பழக்கங்களை விடவே மாட்டாங்க. நாம் சீராக சரியாக
நாம் மனம் திரும்பி ஆண்டவருக்காக ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். அதே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியா நாம் கேட்கலாம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். உன்மேல் வரும் வேலையை நீ நினைச்சுவாய், அறியாதிருப்பாய். நான் உன்மேல் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். திருடன் எப்போ வருவான்னு தெரியாது. சில பேர்லாம் சொல்லும்போது மனம் திரும்புங்க. பல ஆண்டுகள் ஒரு ஆலயத்தில் வந்துட்டே இருப்பாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, மனம் திரும்ப என்ன செய்ய மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. ஞானஸ்நானம் என்கிற அடிப்படை எதுக்குன்னா, ஒரு மனுஷன் பாவத்துக்கு செத்துட்டு நீதிக்காக பிழைக்கிறார். ஏன்னா செத்த மனிதர்கள் என்ன பிரேதத்தை என்ன பண்ணுவாங்க, கழுவுவாங்க, கழுவி சுத்தம் பண்ணுவாங்க. மரித்த சரீரத்தை கழுவுவாங்க. ஏன்னா அந்த அழுக்காக இருக்கிற சரீரத்தை கழுவுவாங்க. அதனால அது அந்த அடிப்படைக்கு தான் சில ஜலத்தினால் எதுக்கு குடிக்கிறாங்கன்னு சொன்னா, தங்கள் மேல இருக்கிற அழுக்குகள் அது கடந்து போவதற்கு தான் ஜலத்தினால் அவங்க குளிக்கிறாங்க. அப்படின்னா அந்த அழுக்கு அது போயிடுமா? ஒரு மனுஷனுடைய ஜீவியம் இருதயம் மனம் திரும்பப்படவே. சில பேர் மேல மனம் திரும்புவாங்க, ஆனா உள்ளான இருதயத்தை மனம் திரும்ப மாட்டாங்க. ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு வாலிபன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, பாஸ்டருடைய உபதேசத்தை கேட்டு அவர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் அடிப்படைக்கு அவர் வந்துட்டார். வந்தவருக்கு என்ன பண்ணார், பாஸ்டர் கூட ஞானஸ்தானத்தை அவர் கொடுத்தார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன். இன்னிலிருந்து இவ்விதமான சத்தியத்துக்கு நீ பாவங்களெல்லாம் விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கா ஜீவிப்பியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமான்னு சொன்னான். அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு அந்த போதகர். ஆனால் சில நாட்களுக்கு பின்பு அவனை பார்க்கிற போது அவன் கையில் ஒரு பெரிய சிகரெட்டை வச்சு குடித்துக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த போதகர் பார்த்து, தம்பி நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தியே, நீ இப்படிப்பட்ட பாவத்துக்கு செய்வாய்னால் உன்னுடைய ஆத்மா மாத்திரம் இல்லை, உன் சரீரம் கேட்டு சீக்கிரத்திலே மறித்து போவாய் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னான், பாஸ்டர் நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன பண்ணி பார்த்தீங்களா, என்ன நீங்கள் எல்லாத்தையும் முழுக்கி ஞானஸ்தானம் கொடுக்குற போது என் கையை முழுக்கல, என் கை உள்ள நான் உள்ள பாஸ்டர் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதனால நான் முழுசொல்ல சாகலை என்பதற்கு அர்த்தமாக அப்படி சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ மனம் திரும்புதல் என்பது உள்ளத்தில் குத்தப்பட்டு பாவம், இப்படிப்பட்ட பாவத்தை செய்தேனே என்று சொல்லி அந்த பாவத்திலிருந்து ஒரு மனம் திரும்புதல் உண்டா. சில பேர் நான் எகிப்தை விட்டுட்டேன், உலகத்தை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், இச்சையை விட்டுட்டேன், கொலையை விட்டுட்டேன், குடிகோ பாதையை விட்டுட்டேன், விபச்சாரத்தை விட்டேன், வேசித்தனத்தை விட்டுட்டேன், பொல்லாத பழக்க வழக்கத்தை விட்டுட்டேன், முரட்டாட்டத்தை விட்டுட்டேன், ரெண்டாம் பண்றதை விட்டுட்டேன், தூஷணம் பண்றதை விட்டுட்டேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு வருவாங்க. ஆனா உள்ள வருகிற போது அந்த சுவாபங்கள் அவங்க இடத்துல இருக்கிறத பார்க்கலாம். சில இடத்துல சில பேர் சொல்லும்போது சொல்லுவாங்க, என்ன தூஷித்தாலும் சரி, நான் தூஷண கிரியை விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா அவங்கள யாராவது தூஷிக்கிறதுக்கு பார்த்தா அவங்க வாயில பாருங்க என்ன தூஷணமான வார்த்தையை சொல்லுவாங்க பார்த்துக்கங்க. மனம் திரும்பினவன் தூஷணமான வார்த்தையை விட்டவன் மறுபடியும் தூஷணமான வார்த்தையை பேச மாட்டான். ரெண்டாவது மன்றத்தை விட்டவன் ரெண்டாவது பேச மாட்டான். கோல் சொல்லிக் கொண்டு இருக்கிறவன் மனம் திரும்பிட்டான்னு சொன்னா கோல் சொல்ல மாட்டான். நான் இச்சையிலிருந்து மனம் திரும்பிட்டேன்னு சொல்றவன் இச்சையான காரியத்தை அவன் செய்ய மாட்டான். அதான் உண்மையான ஒரு மனம் திரும்பல். என்ன வந்தாலும் சரி செய்ய மாட்டான். குடியிலிருந்து மனம் திரும்பிட்டேன்னு சொல்றவன் மறுபடியும் அவன் குடிக்க மாட்டான். ஏன்னா மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்பலுக்கு அது அடையாளம். நான் இப்படிதான் சத்தியத்துல வாழ்றவன் சொல்றவன் இன்னைக்கு அந்நிய ஜனங்களோடு கூட கலந்து அதோடு கூட உறவுகளை வைத்துக் கொள்ள மாட்டான். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் வித்தியாசமா, எல்லாருக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறவங்க. அவங்க பேச்சு வித்தியாசமா இருக்கும், அவங்க உடைகள் வித்தியாசமா இருக்கும், அவங்களுக்கு எண்ணமெல்லாம் வித்தியாசமா இருக்கும். இதை பார்த்துதான் அநேகர் இயேசுவை பார்த்து மனம் திரும்பி வர வேண்டும். இன்னைக்கு அப்படி இருக்கா? வேற வசனம் என்ன சொல்லுகிறது?
வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசித்தாங்க. அப்படியே வாசிங்க. 19ஆம் வசனத்தை வாசிங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஆண்டவர் நேசிக்கிறவர்களை என்ன பண்றாருன்னு சொன்னா அவர் என்ன செய்றார்? சிக்ஷிக்கிறார். சிக்ஷையில ஒரு மனுஷன் மனம் திரும்ப மாட்டான். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை அடித்தார், நம்ம காயங்களை கட்டுவார். சில பேர் அநேக சொல்லிக்கிறாங்க, ஆண்டவர் உண்மையாகவே நான் மன்னிச்சுட்டே இருப்பார், மன்னிச்சுட்டே இருக்கிறார், நான் சாவு வரல எனக்கு பார், நான் நல்லா இருக்கிறேன், நான் இங்க ஏரியாவில் நல்லா இருக்கிறேன், நான் ஃபேக்டரியில நல்லா இருக்கிறேன், அலுவலகத்தில் நல்லா இருக்கிறேன், சபையில நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிற. பாவம் செய்துகிட்டு இருக்கிறவங்க கூட அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தேவன் அப்படியே இருக்குவாருன்னு சொல்லி நினைத்துக்காதீங்க. தேவன் ஒரு மனுஷனை கண்டிக்க ஆரம்பிக்கும் போது, சிட்சிக்க ஆரம்பிக்கும் போது, அவர் தண்டிக்க ஆரம்பிக்கும் போது, அவர் தண்டனை கையிலிருந்து எந்த மனுஷனும் தப்பி வைக்கப்பட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு சமயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சிறுவனா இருக்கும்போது என் கூட இருந்த சிறுவர்கள் எல்லாம் ஊர்ல சேர்ந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, எல்லாரும் சேர்ந்து மாந்தோப்புக்கு போயிட்டோம். மாந்தோப்புல போய் சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து மாங்காயெல்லாம் பறிச்சிட்டோம். மாங்காயை பறித்து எங்களுடைய ஷட்டில் கழட்டி அதெல்லாம் பேக் பண்ணிட்டு அதை வச்சுக்கிட்டு அந்த எல்லா மாங்காயை களவாடிட்டோம். அந்த தோப்புக்காரர் பார்த்துட்டார். தோட்டக்காரர் பார்த்துட்டு என்ன சொல்லுகிறாருன்னா, எல்லாரும் எங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார், யார் யார் பசங்க மாங்காய் திருடிட்டு போனாங்க என்பதை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார். அந்த வழியா என்னுடைய தகப்பனார் என்ன பண்ணாரு, அந்த வழியா போயிட்டு இருக்கார். போயிட்டு வருகிற போது அந்த தோட்டக்காரர் சொல்லிவிட்டார், என்ன அப்படின்னு கேட்டா, உன் பையன் ஊர் ஜனங்கள் ஊர் பசங்களோட சேர்ந்து மாங்காய் திருடிட்டான், மாங்காவை பறிச்சுட்டு போயிட்டான் என்கிற வார்த்தை சொல்லும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, அங்கேயே அந்த தோட்டக்கார எதிர்க்காமலே ஒரு மரத்தில் இருக்கிற கொப்பு உடைச்சிக்கிட்ட ஓலை மாதிரி உடைச்சிட்டு அங்கிருந்து நேராக வீட்டுக்கு வந்தார். என்னை பார்த்து கேட்டார், ஏண்டா பசங்களோட சேர்ந்து போய் அந்த தோப்புல மாங்காய் திருடுறீங்க? நான் சொன்னேன், நான் இல்லை, ஊமை மாதிரி இருந்துட்டேன் கொஞ்ச நேரம், நான் இல்லை. பார்த்தா அவர் இருக்கிற மிலிட்ரிக்கார உடம்பு, அவர் அடிக்கிற அடி கொஞ்சம் நஞ்சு அடி இல்லை, அப்படி அடிக்க பட்டையா சரிகிற முழுவதும் காயம். இதுக்காக தாய் பாச ஒரு வித்தியாசமான பாசாச்சு. அவங்க ஓடி வந்து மகன் அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு சேர்த்து அடிப்பாங்க. ஒரு தகப்பன் கண்டிக்கிறார், சிக்ஷிக்கிறார் என்று சொன்னால், ஏனென்றால் அதிலிருந்து மனம் திரும்புவதற்காக தான். எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தும், நீ எடுத்தியா, நீ திருடுனியா என்று பல வாய்ப்பு கொடுத்தும் நான் ஊமை போல இருந்ததற்காக எனக்கு ஒரு சிக்ஷை. அதுக்காக என் தகப்பன் என்னை வெறுக்கவில்லை. சிக்ஷை எதற்காக என்று சொன்னால் மனம் திரும்புவதற்காக. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிக்ஷை இருக்குது என்பது கண்டுகொள்ளுங்க. எதுக்கு? நீ மனம் திரும்பு. உன் சரீரத்தில் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்திருக்கிற, நீ பாவத்தை செய்திருக்கிற, ஆண்டவருக்கு விரோதமா நீ செய்திருக்கிற, கள்ளத்தனமா இருக்கிற, நீ தகப்பனோடு கூட இருக்கிறன்னு சொன்னாலும், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னாலும், ஆண்டவர் வருத்தப்படுகிற அளவுக்கு உன்னிடத்துல பாவம் இருக்கிறது. அதிலிருந்து நீ மனம் திரும்பணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 3:10 பார்க்கிற போது, யூதா என்கிறதான துரோகி கள்ளத்தனமா திரும்பினாலே என்று வேறொன்றுத்துக்கும் இல்லவா? கள்ளத்தனமா யூதர்கள் வந்து மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டாங்களே தவிர கள்ளத்தனமா திரும்பினாங்க. சத்தியத்தை நாங்க கேட்டுட்டோம், நாங்க ரெண்டாவது பண்ண மாட்டோம், நாங்க பாவம் பண்ண மாட்டோம், நாங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடப்போம், இனிமேல் ஆண்டவருக்காக தான் நாங்கள் ஜீவிப்போம், இந்த சத்துருக்களோடு கூட இன்னைக்கு அந்நிய ஜனங்களோடு கலக்க மாட்டோம் என்று எப்படியெல்லாம் கொலை செய்ய மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், பொய் சாட்சி சொல்ல மாட்டோம், இப்படி பிரபுகளோடு கூட நாங்கள் அந்நியமா இருக்க மாட்டோம் எல்லாம் சொன்னவங்கதான். ஆனா அந்த ஜனங்க நடந்தாங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தியத்தை, எத்தனையோ ஆழமான சத்தியத்தை கேட்கிறோம், எத்தனையோ
உபதேசங்களை கேட்கிறோம். ஆனால் நாம் கவனமாய் நடந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய கவனங்கள் மாறும்போது நம் பாவம் நம்மை பிடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தை வாசிங்கள். யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் இஸ்ரவேலின் புத்திரர் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். சாபத்தீடானார்கள். சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரே. ஆண்டவர் இருப்பேன் சொன்னவர் இரேன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? யோசுவாவின் நாட்களிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்காக நடந்து வந்தாங்க. ஆனா அவங்களுடைய நடுவில் பார்க்கிற போது பாவம் இருந்தது. ஆனா அவங்க ஒரு தேவ ஜனங்க கூட்டத்தில் தான் இருக்கிறாங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேக வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, ஆனா பாவம் செய்வாங்க. தேவனுடைய வீட்டுக்குள்ள இருப்பாங்க, தேவனை ஆராதிக்கிறவங்களா இருப்பாங்க, ஆண்டவரை துதிக்கிறவங்களா இருப்பாங்க, பாவம் உள்ள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாவம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பரத்துக்கு அவங்க செல்ல முடியாதுங்க. சில பேர் பாவம் என்ன, திருடெல்லாம் ஒரு பாவமா, பொய் பேசுகிறது பாவமா, இச்சிக்கிறது பாவமா, தூசிக்கிறது பாவமா? பாவமா? இன்னைக்கு சர்வ சாதாரணமா இந்த பாவங்களை செய்யறாங்க. இன்னைக்கு ஆசாரியர்கள் பாவம் செய்யறாங்க. இன்னைக்கு ஆசாரியர்கள் பார்க்கிற போது குடும்பங்களை சீரா நடத்துவதில்லை. ஏலியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏலி தன்னுடைய அவன் தேவனுடைய ஆலயத்திலே ஒரு ஆசாரியனா இருந்தாலும் அவனுடைய பிள்ளைகளை சீராக நடத்தவில்லை. அதனால் வேதம் என்ன சொல்லுது? அவன் மல்லாக்கால் படுத்து விழுந்து மறித்தான் என்று தான் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு எழுத்துக்குரிய பிள்ளையாகி ஏழி பிள்ளைகளை அவன் சீராக நடத்தவில்லை. ஒரு சபையிலே இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நடத்துகிற பொறுப்பு ஒரு ஊழியக்காரனுக்கு உண்டு. ஆனா ஊழியக்காரனை கண்டிச்சு அவங்கள நடத்துகிற போது, கண்டிப்பா நடத்துகிற போது அவர் நிக்கிறாங்களா, கேட்கிறாங்களா? சில பேர் ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து, நீ இந்த பாவத்தை செய்யக்கூடாது, அந்நிய ஜனங்களோடு கூட கலந்து நீ திருமணம் செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட பாவத்துக்கு உட்படக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, நீ களவு பண்ணக்கூடாது, இப்படி எதாவது சொல்லி கொடுத்து அவங்க கேட்கிறாங்களா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேதம் சொல்லுது, உண்மையாகவே தேவன் அவர்களை நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்திருக்குமால கர்த்தரே யுத்தம் பண்ணுவான், கர்த்தரே நிற்பான். வேதத்தை அதே ஓசியாவில் பார்க்கிற போது ஆசாரியர்களுக்கு ஐயோ, ஏன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்காத ஆசாரியர்கள், தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்காத ஆசாரியர்களுக்கு ஐயோ. எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, நாம் மிகவும் கவனமாக இருப்போம். நம் ஆண்டவரை பின்பற்றி வருவோம். என்ன வந்தாலும் வருவேன். பாருங்க, மோவாப்பு தேசத்திலிருந்து 2 பெண்மணிகள் வந்தார்கள். ஒன்று ரூத், இன்னொன்று ஒருபாலை குறித்து வேதம் சொல்லுது. அவர்கள் 2 பேரும் மோவாப்பை விட்டு வந்தாங்க. மோவாப் அருவருப்பான ஒரு இடம். மோவாப்பியர்கள் சபையில உட்படல் ஆகாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த அருவருப்பான இடத்தை விட்டு 2 பேரும் வந்தாலும், ஆனா மனம் திரும்புதலை பார்க்கிற போது ஒரு பால் இடத்தில் இல்லை என்றுதான் பார்க்கிறோம். 2 பேரும் மாமியை முத்தம் செய்தாங்க, 2 பேரும் அழுறாங்க. ஆனா முழு மனதோடு பின்பற்றி வந்தவள் ரூத் தான். ஆனா சில பேர் நேரம் மாத்திட்டே இருப்பாங்க. இந்த மனம் திரும்புதல் என்று சொல்லும் போது சீரா மனம் திரும்பணும், சரியா மனம் திரும்பணும், என்ன வந்தாலும் இயேசுக்காக வாழ்வாங்க. ஒருவேளை பஞ்சம், இல்லை குறைபாடு, இல்லை வேதனை, என்ன வந்தாலும் பரிசுத்தத்தை விட்டு சத்தியத்தை விட்டு விலகவே மாட்டாங்க. அதுக்காக வாழ்வான். சிலரெல்லாம் பார்ப்பாங்க, இதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா சொல்லி மனசு போயிடும். கொஞ்ச நாளுக்கு முன்ன மனசு போயிடும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது மனசு போன இடத்துல சரீரமும் போயிடும். ஏன்னா அது சிக்ஷைக்கு ஏற்றுக்க மாட்டாங்க, பாடுகளுக்கு ஏற்றுக்க கொள்ள மாட்டாங்க. இந்த
இடுக்கமான வாசலுக்கு வருவதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரூத்தை பாருங்க, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ எங்க போறியோ அங்க நான் மாறேன், நீ மறிக்கிற இடத்துல நானும் மறிப்பேன். ஆனா நகோமி சொல்றாங்க, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, நீ போயிரு. நகோமி கூட பலவீனமா சொல்றாங்க. ஒருவேளை ஊழியக்காரன் பலவீனமா சொல்லலாம், சில என்ன ஒழுங்கில்லாதனால நீ போயிருமா அப்படி வார்த்தை சொல்லும்போது சில பேர் அதே சாக்கா வச்சுட்டு போயிடுவாங்க. அதான் சொல்லிட்டாரு அவரு, அதான் பாச சொல்லிட்டாரு. அப்படி அல்ல, நீ எதுக்காக அழைக்கப்பட்டாய், எதுக்காக நீ ஆண்டவரை அறிந்து கொண்டாய்? இம்மைக்காகவா, இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்காகவா, மேன்மைகளுக்காகவா, புகழுக்காகவா, செல்வங்களுக்காக, இச்சைக்காக, திருமணத்துக்காகவா இயேசுவை ஏற்றுக்கொண்டாய்? இயேசுவை ஏற்றுக்கொள்வது எதற்காக? மேன்மையான அந்த ராஜ்யத்திற்காக. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு இஸ்ரவேலர்களை தேவன் அழைத்தது போல கர்த்தர் என்னையும் உன்னையும் அந்த மேன்மையான இடத்திற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. அப்படியானா நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? ஒரு நேரம் பார்த்து தன் மாமியை முத்தம் செய்து போய்விட்டார். ஏன்னா பாடுபடுவதற்கும் பரிசுத்தமா வாழ்வதற்கும் வேறுபட்டு நின்று ஜீவிப்பதற்கும் அவளால் முடியல. ஆனா முதலாவது வரும்போது அவர் சொல்லுகிறார், நான் மனம் திரும்பி வந்தேன், மாமியை பின்பற்றி வந்தேன்னு சொல்றார். அப்படி அல்ல, ரூத்து தான் உறுதியாய் பற்றி கொண்டு நடந்ததுனால அவளுக்கு ஒரு மேன்மை. எனக்கு அன்பானவர்களே, நாம் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நமக்கு காணப்படும். மாமிசத்தினுடைய கிரிகள் எல்லாம் முழுசும் விட்டு வெறுத்து அழித்து கர்த்தராகிய கிறிஸ்துவை நோக்கி அவரை பின்பற்றி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சமயத்துல அதே யோசுவாவிடத்துல யோசேப்பின் புத்திரர்கள் முறையிட்டார்கள். என்னன்னா, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம், எங்களால ஒன்றும் முடியல, எங்களால நடக்க முடியல, வாழ முடியல, எங்களுக்கு ஒரு செழிப்பு, எங்களுக்கு ஒரு மேன்மை எங்களுக்கு வேண்டும். உடனே யோசுவா சொன்னார், நான் மலை தேசம் உங்களுக்கு நான் தரேன், அதை வெட்டி அதெல்லாம் நீங்க சீர்படுத்திக் கொள்ளுங்க. அப்படின்னா இந்த நாட்களில் சில பேர் நினைச்சுவாங்க, அந்த பாடுகளுக்கும் அந்த ஒப்பு கொடுக்கிறது அல்லாதவர்களாக இருக்கிறாங்க. சில பரலோக மேன்மை செழிப்பு வேலை நினைக்கிறாங்க, மேன்மை வேலை நினைக்கிறாங்க. ஆனா அந்த மேன்மை வேலைன்னு சொன்னா அந்த பூமியில நீ பாடுகளுக்கு உன் சரீரத்தை ஒப்புக்கொடு. இப்படிதான் வாங்கணும், மனம் திரும்பிதான் மனசு இப்படிதான் இருக்கணும். இதை விட்டு உன்னுடைய மனசு இன்னுமா அலையக்கூடாது. இப்படிதான் நடக்கணும்னா அதான் நடந்து போகும்போது ஆண்டவர் நமக்கு மேன்மையை தருகிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும். யோசுவாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். யோசுவா யோசேப்பின் வம்சத்தாராகிய எப்பிராயீமரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு, ஒரு பங்கு மாத்திரமல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும். அடுத்த வருஷம் அது காடானபடியினாலே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோசுவா சொல்லுகிற வார்த்தை என்ன? யோசேப்பின் வம்சத்தாருக்கு இன்னும் கூட எபிராயிம் மனாசே என்பவர்களை நோக்கி, நீங்க ஜனம் பெருத்தவங்களா இருக்கீங்க, ஆனா கூட்டம் பெருத்தாலும் கூட உங்க ஜீவியத்துல சுபாவங்கள் மாறாமல் இருக்கு. இந்த எபிராயிம் சுபாவம் நிறைய மாறாத சுபாவம், அடங்காத பிடாரியாவ. ஆனா கேட்டக்கன யோசேப்பின் புத்திரர், நாங்க ஆண்டவருடைய புத்திரர், அடங்கா கழுத கிடாரி. சொல்லுவாங்க, நான் சபையில முன்ன நிக்கிற கடா, முன்ன நிக்கிற விசுவாசி, அடங்காத கிடாரியே. ஆண்டவர் பார்த்தாங்க, வசனம் சொல்றாரு, சரிப்படுத்து. அடங்காத சுபாவம் என்ன? கிடாரியுடைய சுபாவம் சும்மா இருக்காது, எல்லாரும் போய் இடிக்கும், கொம்புல குத்தும், அநேகருக்கு இடையூறு உண்டாகும், அதுக்கு வெறித்தனம் வரும்.
இது கெடாரிக்கு இருக்கிற சுபாவம். நாம் கவனமா இருப்போம். இன்னைக்கு சில நேரத்தில் அடகாத கிடாரி சுபாவம் மனசுக்குள்ள நிறைய வரும். நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் சொல்லுகிறது என்ன? அது காடா இருக்கிறபடினா அந்த காடை சரிப்படுத்துற வேலை எபிராயிம் மனாசேனுடைய ஜனங்களுடைய சுபாவம் தானே. இன்னைக்கு எபிராயிம் சரிப்படுத்தி கொண்டாரா? யூதர்கள் சரிப்படுத்திக்கிட்டாங்களா? தேவனுடைய பிள்ளைங்க சரிப்படுத்தி நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவா. பாவத்தோடு கேட்டா உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. பாவத்தை விட்டுட்டு, பாவத்தை கழுவிட்டு, பாவத்தை ஒத்துக்கிட்டு சீரா இருந்து நீ ஜெபம் பண்ணி கேள், கர்த்தர் உனக்கு ஒண்ணு செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா. பாவத்தை வச்சு கேட்டு என்ன ஆண்டவர் தருவாரா? மனம் திரும்பி கேளு. ஆண்டவரே, நான் மனம் திரும்பிட்டேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். நிச்சயம் ஆண்டவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.